இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கருணாவை கூப்பிட்டு நான் தாண்டா அவங்க அப்பன்னு சொல்லி அவனை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சோன்னு போல இருக்குமா. ஆனா அது கிருபாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாவும் இருக்குமா. கருணாவை நான் இருக்கிற காலத்துல கொஞ்சம் முடியாம போயிருமோ. ஐயோ நான் பாரு பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இந்த கிழவனுக்கு தெரிஞ்சு ஏதோ உளறு. சரிம்மா, நீ போய் தூங்கு. மாமா, ஆசைன்னு சொல்லிட்டீங்க, அத நிறைவேற்ற வேண்டாமா? உன்னால அது முடியாதுமா, விடுமா, பாத்துக்கலாம். இல்ல மாமா, இன்னைக்கு நைட்டு முழுக்க கருணா உங்க கூட தான் இருப்பான். இருங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம் சொல்லு. நீ உன் அண்ணனுங்க சொன்னாதான் செய்வ, நான் சொன்னா செய்ய மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், நீ செய்வியா? நியாயமான விஷயமா இருந்தா செய்வேன். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. தீனா மாமாக்கு உள்ள மருந்து கொடுத்திருக்கேன். அந்த மருந்து சாப்பிட்டா ரொம்ப கால் வலிக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால அப்பப்போ காலெல்லாம் அமுக்கி விட்டுதான் அவரை பாத்துக்கணும். அத ஆம்பளைங்க செஞ்சாதான் சரியா இருக்கும். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் உன்னால அவர் கூட இருக்க முடியுமா? இருக்கேனே. இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு நீ ஏதாவது குத்தி காட்டி சொன்னாலும் சொல்லுவேன். நீ பாட்டுக்கு பேசிட்டே போற, அவருக்கு நான் பண்ண மாட்டேனா? நீங்க வரதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா உனக்கு? சீனை போடுற அல்ல. வா. மாமா, இன்னைக்கு நைட்டு முழுக்க கருணா உங்க கூட தான் இருப்பான் மாமா. ஏதாச்சும் வேணும்னா நீங்க அவன்கிட்டே கேட்டுக்கோங்க. சரிம்மா.